இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, தமிழ், மீனா கோவப்படுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ வெகுலிமா, பட்டு பட்டுன்னு கோவப்படுவா, ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. எனக்கு என்னன்னா, உன் விஷயத்துல அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு புரியல. ஒண்ணு, எப்படி ஒருத்தரால வெறுத்து ஒதுக்க முடியுது? எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்க, எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிற, உன்னையே மீனா வெறுக்கணும்? அவளை யாரோ தவற வழி நடத்துறாங்கன்னு தோணுது. அதனாலதான் அவ அப்படியெல்லாம் நடந்துக்கிறாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மாமா, எனக்காக நீங்க ஒண்ணு பண்றீங்களா? சொல்லு தமிழ். தயவு செஞ்சு அத்தை முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன தமிழ், அவ தப்பு செய்யும் போது என்னால எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதுவும் ஒண்ணு யார் பேசினாலும் நான் நிச்சயம் கேட்பேன் தமிழ். இல்ல மாமா, மத்தவங்க கிட்ட நீங்க எனக்காக பேசுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா அத்தை என்ன திட்டும் போது நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. அது அவங்க பக்கம் தப்பாவே இருக்கட்டும். நீங்க அவங்கள என் விஷயத்துல கண்டிக்க வேண்டாம். ஏன் இப்படி சொல்ற தமிழ்? மாமா, அத்தை உங்களுக்காக நிறைய இழந்திருக்காங்க. அவங்களோட 20 வருஷத்தை இழந்திருக்காங்க. இப்போ நீங்க சரியானதுக்கு அப்புறம் தான் புருஷன் எப்பவுமே தனக்கு தான் சப்போர்ட்டா நிக்கணும், தான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லணும், தனக்கு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், தான் கூட எப்பவுமே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அது அவங்கள ரொம்ப காயப்படுத்துது மாமா. ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே பெரிய உறவா நினைக்கிறது அது அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கட்டின புருஷன்தான். பிள்ளைங்கெல்லாம் 2ஆம் பட்சம்தான். ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு யார நம்பி வரா? அவளோட புருஷனை நம்பி தானே. அப்போ என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தானே சப்போர்ட்டா இருக்கணும். இந்த பாருங்க மாமா, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. இதெல்லாம் பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல தமிழ், நீ சொல்றது தப்பே இல்ல. அட்வைஸ் பண்றதுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணுமா? மாமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியல மாமா. நீங்க தொடர்ச்சியா அத்தை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப வெறுத்துருவாங்க. திரும்ப அந்த கோவத்தை மத்தவங்க மேலதான் அவங்க காட்டுவாங்க. அது என் மேலேயே கூட திரும்பலாம். ப்ளீஸ் மாமா, இனிமே இப்படி பண்ணாதீங்க.